வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேவ் கவர்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சில வீடியோஸு. அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். தகவல் எல்லாமே அந்த சேனலில் அப்லோட் செய்யப்படும். ஓகே. அடுத்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே. அப்போனா தான் நிறையா வகையில் தோதாகும், காசும் கிடைக்கும். ஓகே. சரி, பதமாக ஒவ்வொரு வகையில் நம்ம தோது பார்க்கலாம். ஓகே. சரி, அடுத்து ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டராக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. ஒவ்வொரு கேள்விக்காக நான் பதில் சொல்கிறேன். ஓகே. முதலாவது ஆக்ட்ரஸ் நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா, யூனிவர்சல்லாக தான் ஸ்டேட்டஸ். ஏன் அப்படின்னா, ஒரு எல்லை வரைக்குமான ஒரு பாதுகாப்பு இருக்கும். எல்லையை கடந்து போகிறப்போ அங்கே எந்த மாதிரியான நிகழ்வோ அதன்படி தான் தோது பார்ப்பாங்க. அதாவது இந்த நாட்டில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். இந்த நாட்டோட பார்டரை நீங்கள் தாண்டி போனீங்க அப்படின்னா வேறு ஒரு நாடு, அங்கே என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதை தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஆக்ட்ரஸ் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல்லாக தான் தகவல். அதனால் எந்த கண்ட்ரிஸ்லேயுமே நாட் அலோடு. அந்த எந்த நாட்டில் அவங்க ஸ்டே பண்ணாலுமே அந்த நாட்டுக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும். அதுக்கப்புறம் வார் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஓகே. மற்றபடி தீர்வு என்ன அப்படின்னா, அவங்க கேரளாவில் ஸ்டே பண்ணலாம். ஓகே. நிறையா மூவிஸ், வெப்சீரிஸ், சீரியல், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே. அடுத்து ஆக்டர்ஸ் நயன்தாரா அவங்க சம்பாதிக்கக்கூடிய தொகையில் பாதி தொகையை எங்கள் வீட்டு பக்கத்தில் மலர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அடுத்து திலகவதி அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுக்க போகிறாங்க. ஓகே. ஏன் அப்படின்னா, ஆக்ட்ரஸ் நயன்தாராவுக்கு இவங்கெல்லாம் ஆதரவு அப்படின்ற ஒரு நிலை. ஆனால் ரியாலிட்டியாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரிலாம் கேஷ் தரமாட்டாங்க. அவங்க சம்பாதிக்கிறது அவங்களுக்கே பத்தலைன்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 1000 பேருக்கு சாப்பாடு போடுறேங்க, இந்த மாதிரி ஒரு 10 பேரை படிக்க வைக்கிறேங்க, அப்படிலாம் எந்த கான்செப்ட்டுமே கிடையாது. ஓகே. அதனால் மலர் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ரோபோட்டிக் டெக்னாலஜி தான். ஒரு 10 பேர் பாராட்டினாங்கன்னா இவங்களும் ஒரு 11ஆவது ஆளாக வந்து பாராட்டுவாங்க. ஒரு 10 பேர் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களும் 11ஆவது ஆளாக வந்து ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேரக்டர் தான். அதனால் படிப்பறிவு தான் மிகவும் அவசியம். ஓகே. மற்றபடி யதார்த்த ரீதியாக மலரோட அவங்க ஹஸ்பண்டோட தம்பி ஒருத்தர் இருந்தார், விக்னேஷு. அவன் இறந்துட்டா. அப்படியே அவர் மாதிரி என்னை தோது பார்க்க நினைக்கிறது தான் எரர் ஆகுது. விக்னேஷ் வேறு, யாம் வேறு. ஓகே. அதனால் எரர் ஏற்படுத்தக்கூடாது. எதனால் எரர் அப்படின்னா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு கௌரவமான ஒரு எரர் இருக்கும். அல்லது ஏதோ ஒரு வீடு கட்டிட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அப்புறம் ஏதோ கொஞ்சம் காசு, அவ்வளோ. ஆனால் இதெல்லாம் கடந்து போக வேண்டிய நிலை. ஒரு பக்தி இருக்கணும், ஒரு பண்பு இருக்கணும். யார் என்ன சொன்னாலும், உலகமே வந்து எதிர்த்தாலும் அப்படிலாம் கிடையாதுங்க, இவர் நல்லவருங்க அப்படின்ற ஒரு நிலையில் உள்ள நபர் தான் நமக்கு தேவை. இந்த மாதிரி சும்மா தாவிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர் தோதாக மாட்டாங்க. ஓகே. சரி, அடுத்து திலகவதியை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, உங்களுக்கு உண்டான ஒரு ஓஎஸ்சி சாஃப்ட்வேர் யார் அப்படின்னா மம்தா ஸ்ரீ தான். நீங்கள் மம்தா ஸ்ரீயை ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன பொண்ணு தானே, அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு என்ன அறிவாக இருக்குது, பள்ளிக்கூடம் தானே போகுது, அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓகே. அது நிறையா படிநிலை இருக்குது. ஓகே. அதனால் சரீரம் அப்படின்றத கடந்து ஆத்மா, ஆவி அப்படிலாம் இருக்குது. அதனால் திலகவதி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மம்தா ஸ்ரீயை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பொண்ணுட்டு இருக்கக்கூடிய பக்குவத்தில் ஒரு காவாசி உங்கள்கிட்ட இருந்தால் கூட உங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும், ஏன் எங்கள் ஃபேமிலியும் நல்லாயிருக்கும், எல்லாரோட குடும்பமே ஓரளவு நல்லாயிருக்கும். சொந்த பந்தத்திலே பாருங்கள் எவ்வளோ எரராக இருக்குது. அதனால் கழுதை என்கின்ற திலகவதி நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மம்தா ஸ்ரீயை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு தோதான ஒரு நபர். ஏன்னா கேரக்டர் ஸ்கெச்சஸை டேமேஜ் பண்ணுறதுன்றது தோதாகாது. ஓகே. ஏன் அப்படின்னா, நீ போயிட்டு ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு காசு கொண்டு வா அப்படின்னு அனுப்பிச்சா தான், வெளி உலகத்துக்கு போனால் தான் காசு சம்பாதிக்கிறதோட கஷ்டம்னு தெரியும். சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு யாராவது ஏற்படுத்திட்டு நமக்கு எல்லாம் வசதியும் கிடைக்குன்னு நினைக்கிறது சரி கிடையாது. நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும்.
பக்தியாக இருக்கணும், ஒரு பண்பாக இருக்கணும். ஓகேங்க, நான் ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா பிளெஸ்ஸிங் அப்படிம்பாங்க. தமிழில் அப்படி சொல்கிறோம். ஓகே. அதனால் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. எதோ போட்டு குழப்பிக்க கூடாது. ஓகே. அதனால் எனக்கு கிடைச்ச வசதிக்கெலாம் நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தியாக இருக்கணும். இப்படி வைப்ரேட் ஆகக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, போட்டி போடக்கூடாது, பக்தியாக இருக்கணும். இதுக்கு தான் யார் யாருக்கு என்னென்ன தகுதியோ அதன்படி வாழணும். வைப்ரேட்டான ஒரு கேரக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லா வசதி செஞ்சு கொடுத்தாலுமே தாங்க முடியல, வைப்ரேட் ஆகுது. சரி, இருந்தாலும் என்ன தீர்வு அப்படின்னா மம்தா சீரியை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. அடுத்த தகவல், ஸ்டூடியோவில் இருக்கக்கூடிய இன்கம் டீட்டெயில்ஸ். அதாவது நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாடல் அப்படின்றது நிச்சயமாக தேவை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு அப்படின்ற பகுதி எல்லாமே ஒரு செல்வ செழிப்பான பகுதி. சும்மா நீங்கள் ஆற்றோர பக்கமாக நடந்து போனீங்கன்னா சாதாரணமாக முத்து கிடக்கும். அந்த முத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வாழலாம். சாதாரணமாக ரோட்லேயே கிடக்கும், முத்து எல்லாமே கிடக்கும். ஓகே. தங்கம் வேணுமா தங்கம் வாங்கிக்கலாம், எல்லா வசதியுமே கிடைக்கும். அப்போ இருந்த நிலையில் அந்த கம்பங்கூழ், இந்த கேழ்வரகு அதெல்லாம் இயல்பாகவே இருந்தது. எல்லா தேவையுமே பூர்த்தியாக இருந்தது. அரண்மனையில் வாழ்ந்தா என்ன, குடிசையில் வாழ்ந்தா என்ன, எல்லாம் ஒரு சமநிலை தான். எல்லோரும் ஒரு இறைநிலையில் போயிட்டுருந்தாங்க. எல்லாம் ஒரு பக்தி நிலை, அந்த நிலையில் போயிட்டுருந்தாங்க. அதனால் ஒன்றும் தெரிவிக்கலை. ஓகே. அதுக்கப்புறமும் நமக்கு நிறைய மாடல் தேவைப்பட்டது. ஓகே. அந்த வகையில் சில ஆர்டிஸ்ட்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு மாடல் மாதிரி. அவங்கள மாதிரி நம்மளும் சம்பாதிக்கணும், அவங்கள மாதிரியே நம்ம லைஃப்பில் நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுலாம் ஒரு மாடல். ஓகே. மாடலே இல்லை அப்படின்னா ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே எரர் தான். ஓகே. அதனால் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. ஓகே. சமநிலையான இந்த பொருளாதார நிலை எப்படி மாறுபாடு அடைஞ்சது அப்படின்னா, இந்த மன்னர்களுக்கு ஆட்சியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சதுக்கப்புறம் சுதந்திரம்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கட்சி நிர்வாகமும் கொண்டு வந்தாங்க. இந்த கட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமையகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சென்னை தான். ஓகே. எலெக்ஷன் டைம் அப்போ மட்டும்தான் மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் அவங்க பயணிப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சது உடனே அவங்களுக்கு ஒரே ஒரு இடம் சென்னை மட்டும்தான், அங்கேயே தோது பார்த்துக்குவாங்க. ஓகே. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமினா சேலம் மாவட்டம். அதனால் அவர் அப்பப்போ இங்கே வர்றதுனால ஓரளவு மற்ற மாவட்டங்களையும் ஓரளவு தோது பார்த்தாரு. ஓகே. ஆனால் டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னை மட்டும்தான். அதனால் அங்கேயே அவங்க தோது பார்த்துக்குவாங்க. எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் மற்ற மாவட்டங்கள் ஓரளவு தோது பார்ப்பாங்க. அதனால தான் அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டிருக்கு. ஓகே. அடுத்து இப்போது சென்னையில் அடிக்கடி மின்சார வசதி சம்மந்தமான நிறைய நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா எல்லோரும் ஒட்டுமொத்தமாக அங்கே தான் இருக்காங்கன்றனால அப்படி ஏற்படுத்துகிறாங்க. தீர்வு என்ன அப்படின்னா ஒரு 30 நாள் சென்னை ஃபுல்லாக என்னென்ன மின்சார வசதி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்து எல்லாமே ஒரு அலுவலக பணி, அவ்வளோதான். அடுத்து புதுசாக மின் உற்பத்தி நிலையத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் யூபிஎஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிருங்க, ஜென்ரேட்டர் வாங்குங்க. கவர்மெண்ட்டே சார்ந்து வாழணும்னு நினைக்காம ஒரு தன்னிலை வாழ்வியெல்லாம் அமைச்சிக்கணும். ஓகே. சரி, அடுத்த தகவல் சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 3:30 மணிலேருந்து பட்டர்ஃப்ளை அட்டாக். அது ஒரு மனித நிலையை கடந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு நிலை. ரியாலிட்டியாக வரணும், காலங்காலத்தில் எழுந்திரிச்சதுன்னா ஒரு சுக்கு காஃபி அப்படிலாம் கூட தோணாது. அது ஒரு கௌரவ நடிகை, அவ்வளோதான். அது தோதாகாது. ஒரு மூவி புக் பண்ணிட்டோமா போதும், அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம என்னென்னு தோது பார்த்துக்கலாம். நேரில் வந்தால் தான் தோதாகும். ஓகே. மற்றபடி ஏதோ ஒரு வகையில் நமக்கு பயன்படும். ஆனால் இன்னும் நிறைய டேமேஜ், எல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது. ஓகே. சரி, அடுத்த தகவல் உதயநிதி பற்றி அவர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எனக்கு வியப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் முன்னாடி நான் லைப்ரரியில் ஒரு வாசகம் படித்தேன். அறிவு இருக்கிறவங்கிட்ட காசு இருக்காதான், காசு இருக்கிறவங்கிட்ட அறிவு இருக்காதான், அறிவும் காசு இருக்கிறவங்க யாரோ ஒரு சில பேர் தானா, அந்த மாதிரி. உதயநிதி ஆகட்டும் அவ்வளோ காசு இருக்குது. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்லாம் பயங்கரமாக காசு, எக்கச்சக்கமான, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவ்வளோ காசு இருக்குது, எக்கச்சக்கமான காசு இருக்குது.
ஒவ்வொரு ட்ரெண்டரு அது இதுன்னு இந்த காசை வச்சுக்கிட்டு இவங்களும் நல்லா செலவு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு டெய்லியும் ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம். நிறையா மாவட்டங்கள் நிறைய வசதி ஏற்படுத்தலாம். என்கிட்டலாம் அந்த மாதிரி காசு இருந்துச்சுன்னா நானே சொந்தமாக புக் எழுதி 1,00,000 பேருக்கு இலவசமாக புத்தகம் கொடுப்பேன். எல்லாம் வாங்கி படிங்க அப்படிம்பேன். டெய்லியும் ஒரு 10,000 பேருக்கு சாப்பாடு போடுவேன். புதுசாக கம்பெனி ஆரம்பித்து நிறைய பேருக்கு வேலை கொடுப்பேன். நிறையா வகையில் தோது பார்ப்பேன். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் அவ்வளோ காசு வச்சுருக்காங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளிசிட்டியாக நடந்துக்கிறாங்க. சரி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரு, ஆனாலும் தோதாக மாட்டாங்க. ஓகே, அதனால் நம்ம பொழப்பை பார்த்தா தான் நமக்கு எதாவது தோதாகும். ஓகே, சரி, அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஓரளவு நானே நிர்வகிச்சிக்கலான் இருக்கேன். இந்த முதலாவது மூவி புக் பண்ணணும். ஓகே, புக் பண்ணது உடனே அதை நம்ம அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறப்ப நம்ம எடிட்டிங் ஒர்க்கில் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறத விட டக்குன்னு நம்ம அந்த எடிட்டிங் ஒர்க்கை அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாரம் உட்காந்து என்னங்க அந்த கேரக்டர் ஸ்கெச்சஸ்லாம் என்ன, அந்த ஸ்னாப்ஸ்லாம் என்ன, அந்த ஸ்டோரி லைனுக்கு எல்லாமே எழுதிட்டு அதுக்கப்புறம் உடனே ஷூட்டிங் போகலாம். அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி செஞ்சு ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க மார்க்கெட்டிங் அவங்க ஓரளவு தோது பார்த்துக்குவாங்க. அப்படி தான் நம்ம மூவ் பண்ணணும். ஓகே, டைமை வந்துட்டு நம்ம சரியாக பயன்படுத்தணும். ஓகே, இந்த அடுத்த மூவி மவுண்டன் ஸ்டூடியோவில் ஒரு மூவி இருக்குது. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏவில் ஒரு மூவி இருக்குது. இன்னும் நிறையா ஸ்டூடியோவில் வேலை தான் நிறையா இருக்குது. அப்போ தான் அடுத்த படிநிலையை நோக்கி நம்ம தோதாகும். ஓகே.